Chennai Silks. ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. நாம 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அழிவு இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க விரல்ல போடுற ஒரு சின்ன மோதிரத்தை எடுக்கிறதுக்கு பூமியில இருந்து சுமார் 20 டன் பாறைகளை தோண்டி எடுக்கணும். இதனால காடுகள் அழியுது, நிலத்தடி நீர் நஞ்சாகுது. ஆனா 2026ல இந்த நிலைமைக்கு ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சிருக்கு. அதுதான் பசுமை தங்கம். இது என்ன? இதுல நகை செஞ்சா தரம் குறையுமா? முதலீட்டுக்கு இது நல்லதா? பசுமை தங்கம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விவரமா நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் இது ஏதோ புது வகையான உலோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது சுரங்கங்கள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படாத ஆனா தரம் குறையாத சுத்தமான தங்கம். எங்க இருந்து கிடைக்குது இந்த தங்கம்? சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் எடுக்கிறதுக்கு பதிலா 2 முக்கியமான இடங்கள்ல இருந்து இதை நாம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மின்னணு கழிவுகள். இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கோல்ட் மைன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1 டன் பழைய ஸ்மார்ட் போன்கள்ல இருந்து, அதாவது சுமார் 6000 போன்கள்ல இருந்து 1 டன் தங்க தாதுவை விட அதிகப்படியான தங்கம் கிடைக்குது. 2026ஓட புள்ளி விவரப்படி 1 டன் வேஸ்ட்ல இருந்து சுமார் 300ல இருந்து 350 கிராம் தங்கம் வரைக்கும் எடுக்க முடியும். வீடுகள்ல உபயோகம் இல்லாம இருக்கிற பழைய நகைகளை உருக்கி அதை தூய்மைப்படுத்தி மீண்டும் புது மெருகோட கொண்டு வர்றது. தங்கத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குணம் என்ன அப்படின்னா, அதை எத்தனை முறை உருக்குனாலும் எத்தனை முறை மறுசுழற்சி செஞ்சாலும் அதோட மூலக்கூறுகள் சிதையாது. நீங்க சுரங்கத்துல இருந்து எடுக்கிற தங்கத்துல என்ன பியூரிட்டி இருக்குமோ அதே 99.9% தூய்மையை மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கத்திலையும் கொண்டு வர முடியும். இதனாலதான் இதை இன்ஃபைனைட் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழிவே இல்லாத ஒரு உலோகம். ஏன் இப்போ இதை பத்தி அதிகமா பேசுறோம்? 2026ல உலகளாவிய தங்க தேவையில சுமார் 30-35% வரைக்கும் இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் மூலமா தான் பூர்த்தி செய்யப்படுது. அர்பன் மைனிங் அப்படின்னு சொல்லப்படுற நகர கழிவுகள்ல இருந்து தங்கம் எடுக்கிற சந்தை இந்த வருஷம் மட்டும் $20 பில்லியன் மதிப்பை தொற்றுக்கு. பெரிய டெக் நிறுவனங்கள் இப்போ தங்க சுரங்கங்களுக்கு போறத நிறுத்திட்டு ரீசைக்கிள் பண்ற கம்பெனிகள் கூட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஏன் இது பசுமை அப்படின்னு அழைக்கப்படுது? 1 கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கு சுரங்கங்கள்ல சுமார் 1000 லிட்டர் தண்ணி செலவாகுது. ஆனா மறுசுழற்சி முறையில வெறும் 10ல இருந்து 20 லிட்டர் தண்ணி தான் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீரை விஷமாக்குற சயனைட் மற்றும் பாதரசம் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்பாடு இதுல சுத்தமா கிடையாது. இதனாலதான் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை தங்கம். ஏன் இதை நாம ஆதரிக்கணும்? சுற்றுச்சூழல் ஆதரவாளர்கள் ஏன் இதை கொண்டாடுறாங்க? இது வெறும் விளம்பரம் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் ரொம்பவே அதிர்ச்சிகரமானது. ஒரு புள்ளி விவரம் சொல்லட்டுமா? 1 கிலோ தங்கத்தை சுரங்கத்துல இருந்து எடுக்கும்போது சுமார் 12,500 கிலோ கார்பன் டை ஆக்சைடு காத்துல கலக்குது. ஆனா அதே 1 கிலோ தங்கத்தை மறுசுழற்சி செய்யும் போது வெறும் 10ல இருந்து 15 கிலோ கார்பன் தான் வெளியேறுது. அதாவது 99.8% குறைவான மாசு. நீங்க ஒரு கிரீன் கோல்ட் நகை வாங்குறது ஒரு பெரிய காட்டை அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு சமம். தங்க சுரங்கங்கள்ல இருந்து 1 கிலோ தங்கம் எடுக்க சுமார் 2 லட்சம் லிட்டர் தண்ணி நஞ்சாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஓப்பன் பிட் மைனிங் முறையால நிலப்பரப்புல மிகப்பெரிய ஓட்டைகள் உருவாகி அந்த இடமே தரிசு நிலமா மாறுது. ஆனா அர்பன் மைனிங் அப்படிங்கிற மறுசுழற்சி முறையில நாம ஏற்கனவே பயன்படுத்தின பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்ல தான் பயன்படுத்துறோம் திரும்ப. இதனால புதுசா நிலத்தை தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை. நிலத்தடி நீர்மட்டம் இதனால பாதுகாக்கப்படுது. சுரங்கங்கள்ல தங்கத்தை பிரிச்சு எடுக்க சயனைட் மற்றும் பாதரசம் போன்ற மிக மோசமான நச்சு பொருட்களை பயன்படுத்துவாங்க. இது மண்ணுல கலந்தா பல 100 வருஷங்களுக்கு அந்த நிலம் விவசாயத்துக்கு பயன்படாது. ஆனா 2026ல வந்திருக்கிற புதிய எக்கோ ஃப்ரெண்ட்லி லீச்சிங் தொழில்நுட்பம் மூலமா எந்த நச்சுத்தன்மையும் இல்லாம பாதுகாப்பான முறையில தங்கத்தை மறுசுழற்சி செய்ய முடியுது. இது தொழிலாளர்களோட ஆரோக்கியத்துக்கும்
ரொம்பவே நல்லது. நீங்க வாங்குற ஒரு சிறிய மோதிரம் பூமியில இருந்து 20 டன் கழிவு பாறைகளை உருவாக்குறத தடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் பசுமை தங்கத்தோட பவர். உலகம் இப்போ ஒரு மிகப்பெரிய சஸ்டைனபிலிட்டி ரிவல்யூஷனை சந்திச்சுட்டு இருக்கு. குறிப்பா 2026ல லக்ஸுரி அப்படின்னா அது வெறும் ஜொலிப்பு மட்டும் கிடையாது. அது எவ்வளவு தூரம் பூமிக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இப்போதைய ட்ரெண்டிங். கான்ஷியஸ் லக்ஸுரி. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி நுகர்வோர்கள் ரொம்பவே விவரமானவங்க. ஒரு நகை வாங்குறதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்துச்சு, இதனால பூமிக்கு என்ன பாதிப்புன்னு கேள்விகள் கேட்குறாங்க. 2026ஓட புள்ளி விவரப்படி சுமார் 50% மேலான இளைஞர்கள் சான்றிதழ் பெற்ற நகைகளை மட்டும்தான் வாங்க விரும்புகிறாங்க. இதனால தான் பிராண்ட்கள் தங்கங்களை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உலகத்தோட மிகப்பெரிய தங்க நிறுவனமான பாண்டோரா ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியிருக்காங்க. 2024ல அவங்க எடுத்த முடிவு இப்போ 2026ல முழுமையா நடைமுறைக்கு வந்துருச்சு. அவங்க இப்போ 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இதனால வருஷத்துக்கு சுமார் 58,000 டன் கார்பன் வெளியேற்றம் தடுக்கப்படுது. இது 6,000 கார்களை ரோட்ல இருந்து எடுக்கிறதுக்கு சமம். ஆப்பிள் நிறுவனம் இந்த விஷயத்துல ஒரு முன்னோடியா இருக்காங்க. அவங்க உருவாக்கி இருக்கிற டெய்சி மற்றும் டேவ் அப்படிங்கிற அதிநவீன ரோபோக்கள் 1 மணி நேரத்துக்கு சுமார் 200 ஐபோன்களை துல்லியமா பிரிச்சு எடுக்குது. டாஸ் மற்றும் டேவ் இந்த ரோபோக்கள் ஸ்பீக்கர்கள் மற்றும் ஹாப்டிக்ஸ் இருக்கிற மிகச்சிறிய அளவிலான தங்கம் மற்றும் அரிய வகை உலோகங்களை 99% துல்லியமா மீட்டெடுக்குது. ஒரு மெட்ரிக் டன் ஐபோன் உதிரி பாகங்கள்ல இருந்து சுரங்கங்கள்ல 2000 டன் பாறைகளை தோண்டி எடுக்கிற தங்கத்தை விட அதிகமான தங்கத்தை இந்த ரோபோக்கள் மூலமா ஆப்பிள் எடுக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் இந்த மாற்றம் வேகமா நடக்குது. இந்தியாவோட முன்னணி பிராண்டான டைட்டன் 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கத்தை பயன்படுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. 2026ல இந்தியாவோட நகை தேவையில சுமார் 30-40% மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் மூலமா தான் பூர்த்தி செய்யப்படுது. இது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலம். நீங்க ஒரு பழைய ஸ்மார்ட் போனை குப்பையில போடுறீங்க அப்படின்னா ஒரு தங்க சுரங்கத்தையே மண்ணுல புதைக்கிறதுக்கு சமம். 2026ல அர்பன் மைனிங் அப்படிங்கிறது இந்த துறை ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. இது ஒரிஜினல் தானா? நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. மறுசுழற்சி செஞ்ச தங்கம் தரம் குறைவா இருக்குமோ அப்படின்னு. அப்படி கிடையாது. தங்கம் ஒரு நான் டீக்ரேடபிள் உலோகம். அதை 1000 முறை உருக்குனாலும் அதோட அட்டோமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அணு அமைப்பு மாறவே செய்யாது. சுரங்கங்கள்ல இருந்து வர்ற தங்கத்துக்கும் மறுசுழற்சி தங்கத்துக்கும் இடையில மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கூட எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. செக் பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட், BIS ஹால்மார்க்கிங். பழைய தங்கமா இருந்தாலும் அது 22K அல்லது 24Kன்னு தரப்படுத்தப்பட்ட பின்னர் தான் சந்தைக்கு வருது. அதனால BIS ஹால்மார்க் இருக்கான்னு வழக்கம் போல செக் பண்ணுங்க. 2வது, செயின் ஆஃப் கஸ்டடி. நீங்க வாங்குற நகைக்கடையில செயின் ஆஃப் கஸ்டடி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. இந்த தங்கம் எந்த இ-வேஸ்ட்ல இருந்து அல்லது எந்த பழைய நகையில இருந்து சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கிற முழு ட்ராக்கிங் அதுல இருக்கும். ட்ரேசபிள் ஆப்ஸ். 2026ல சில பிராண்ட்கள் அவங்க நகைப்பெட்டியிலேயே QR கோட் கொடுக்குறாங்க. அதை ஸ்கேன் பண்ணா அந்த தங்கம் மறுசுழற்சி செய்யப்பட்டது தான் அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்க டிஜிட்டலாவே பார்த்துடலாம். தரம் குறையாம பூமிக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு நகையை அணியிறது எவ்வளோ பெரிய பெருமை. இனிமே தங்கம் வாங்கும்போது டிசைன் மட்டும் பார்க்காம அது கிரீன் கோல்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் பாருங்க. நாம வாங்குற ஒரு சின்ன நகை இந்த பூமியை காப்பாத்துது அப்படிங்கிறது ஒரு பெரிய செயலா மாறலாம். இந்த பசுமை தங்கம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வாங்குற தங்கத்துல சுற்றுச்சூழல் அக்கறை இருக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.